கள்ளழகர் வைகை ஆற்றுக்கு செல்லும் காட்சிகளை பார்க்கிறோம். ஏழசனங்களுக்கு பங்காளியா வராரு, வாரி கொடுப்பதிலே வரலாற வராரு. ஐயா ஊர்வலத்தில் ஆராத்தி எடுக்கத்தான் ஆகாச சூரியனை ஆசைப்படும் நீவாரு. சொன்ன சொல்லில் சத்தியம் அணிப்பாரு, நின்னையட நிச்சயமா ஜெயிப்பாரு. எம்ஜிஆர் போல சினிமாவில் சொன்னதை காட்டிய டிவிகே விஜய். ஆனா அரசியல்வாதி மட்டும் செலவு பண்ணிட்டு சேவை செய்யணும்னா எப்படியா? ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நாங்க மட்டும் ஏன் சேவை செய்யணும்? அந்த 10,000க்கு 20,000 திருப்பி வாங்குறோம். அது எங்க டேலண்ட் தானே. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க இருக்கிற நமக்குள்ள பொதுவா இருக்கிறது பணம்னு நீங்க சொன்னீங்க. தப்பு, ரொம்ப தப்பு. நமக்குள்ள பொதுவா இருக்கிறது மக்கள், பீப்புள் சப்போர்ட். யூனோ, லைக் சேனலுக்கு உங்க வியூவர்ஸ், பிஸ்னஸ் மேனுக்கு கஸ்டமர்ஸ், அரசியல் தலைவருக்கு வாக்காளர்கள், ஃப்ளைட்டுக்கு பேசஞ்சர்ஸ், பத்திரிகைக்கு வாசகர்கள். யூனோ, ஆனால் இவங்களுக்கு பொதுவான பேர் மக்கள், பீப்புள். அவங்க போடுற பிச்சை தான் இந்த பிஸ்னஸ் மேன், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், கம்பெனி சிஇஓ, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஐயா, டிவிகே விஜய் அவர்களின் வெற்றி குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன? விஜய் தம்பி, நீங்கள் சொன்ன மாதிரி சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் எல்லாம் முழுக்க விஜயின் பக்கம் போயிட்டு இருக்குது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறாரு. முதலாக எம்ஜிஆருக்கு அப்புறம் 50 வருடத்துக்கு அப்புறம் ஒரு மனிதன் எந்திரிச்சு வந்திருக்கிறான். ஒரு இளைஞன் எந்திரிச்சு வந்திருக்கிறான். நல்லவன் எந்திரிச்சு வந்திருக்கிறான். அவன் வல்லவனாகவும் இருக்கிறான். எம்ஜிஆர் முதல்ல அவர் எலெக்ஷனில் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் போது, அந்த ஏடிஎம்கே போட்டியிடும் போது வானொலியில் பேசினார். அப்போ டிவி இந்த சோசியல் மீடியாலாம் இல்லை. அப்போ அவர் சொன்னார், நான் கண்ணீர் வடிக்கிறேன். ஆட்சியில் இருப்பவர்கள் வல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நல்லவனாகவும் இருக்கணும்னு சொன்னார். அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த ஆள் வல்லவன் விஜய் நல்லவனாகவும் இருக்கிறான். ஆக ஒரு நல்லவனும் வல்லவனும் சேர்ந்து கலந்த ஒரு புதிய தலைவன் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கிறான். தமிழ் மக்களுக்கு செஞ்ச புண்ணியமாக இருக்கணும், இல்லை தமிழ்நாடு செஞ்ச புண்ணியமாக இருக்கணும். ஒரு புதிய பாதையில் தமிழ்நாடு நடைபோட போகிறது. அவருக்கு விஜய்க்கு எல்லா திசைகளிலும் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். அந்த தம்பிக்கு எனது வாழ்த்து. அவர் கொடுத்த உறுதிமொழிகள்லாம் ஸ்டாலின் ஐயா கொடுத்த உறுதிமொழிகளை விட அதிகமாக கொடுத்துருக்காரு. நிறைவேற்ற முடியாத உறுதிமொழிகள் தான், இருந்தாலும் அவரால் நிறைவேற்ற முடியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா, கொள்ளையடிக்கிறத விட்டுட்டா, நான் சொல்கிறத கொள்ளையடிக்கிறத குறைச்சிக்கிட்டாலே போதும். சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் படிப்படியாக இந்த 5 வருட காலத்தில் ஓரளவு ஒரு 60% நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் கொடுத்துருக்க உறுதிமொழிகள் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2.5 லட்சம் கோடி செலவினங்களுக்கு உட்பட்டது. நமக்கு ஏற்கனவே வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு இருக்கிறோம், நம்ம பற்றாக்குறையில். இந்த 2 லட்சம் கோடிக்கு அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறது அதுக்கு ஒரே ஒரு வழி தான். கொள்ளையடிப்பதை குறைத்து கொண்டால், வரைமுறைப்படுத்தி கொண்டால், கட்டுக்குள் கொண்டு வந்தாலே போதும். அதை அவர் பண்ணுவார். அவருடைய சைக்கலாஜிக்கலாக அவர் வந்த பாதையும் அவருடைய கேரக்டரையும் ஸ்டடி பண்ணோம்னா அவர் யாரையும் தலையெடுத்து தூக்கி அவங்க இஷ்டத்துக்கு ஆட விட மாட்டார், யாரையும் கொள்ளையடிக்க விட மாட்டார். அடுத்து தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் ஜோதி பாசு போல 40 வருஷம் ஆட்சி பண்ணது போல, ஒரிசாவில் பிஜு பட்நாயக்கும், அடுத்து அவர் பையன் நவீன் பட்நாயக் தொடர்ந்து ஒரு 30 வருடம் ஆட்சி பண்ணது போல, பீகாரில் நமது நிதிஷ்குமார் அவர்கள் 9 முறை சீஃப் மினிஸ்டர் 10வது முறையும் சீஃப் மினிஸ்டர் ஆனால, அதுபோல் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, நிறைய துறைகள் சொல்லியிருக்காரு. 48 வருட காலம் அவருடைய ஜாதகம் நல்லா இருக்குது. இவர் நல்லவர், வல்லவர், தொடர்ந்து மக்களுக்கு நல்லது செய்வார், நல்ல பேரோட தொடர்ந்து ஆட்சியில் கட்டில் தொடர்வார், நீண்ட காலம் தொடர்வார் என்பது வல்லுநர்கள், நிபுணர்கள், இது போக ஜோதிட ரீதியானவர்கள் ஆகியோருடைய கருத்து கணிப்பு. அது உண்மையாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன். அப்படின்னா என்ன தம்பி, ஒரு நல்லவன் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யட்டும், தமிழ்நாடு முன்னோக்கி செல்லட்டுமே, முன்பாதையில் செல்லட்டுமே. நல்லா இருந்தால் நமக்கு எல்லாரும் சந்தோஷம் தானே. ஆக காலம் புதிதான ஒரு தலைவரை தமிழ்நாட்டுக்கு, தமிழக மக்களுக்கு கையளித்திருக்கிறது. அந்த காலத்திற்கும் கடவுளுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். வாழ்க விஜய். ஐயா, திமுக தோல்வி குறித்து உங்கள் கருத்து என்ன? டிஎம்கே
தம்பி, டிஎம்கே பற்றி கேட்டிங்கன்னா அவங்க கடந்த 5 வருட காலத்தில் வந்து பயணித்த விதம், பயணித்த பாதை, அவங்க மேற்கொண்ட முடிவுகள், அவர்கள் செயல்பாடுகள், அவர்கள் திட்டங்கள், மக்களை அணுகிய முறை, மக்களுக்கு அவர்கள் சென்று சேர்த்த வாக்குறுதிகள், இவங்க மொத்தமாக கெட்டு குடித்தவருக்கு போனதே வந்து அந்த பீகார்காரன் தான். பீகார்காரன் ஒருத்தன் வந்தான் இல்லையா, போன 2021 எலெக்ஷனில் வந்து பீகார்காரன் வந்து இவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இஷ்டத்துக்கு அவனுக்கு மனசில் தோணுதெல்லாம் வாக்குறுதி எழுதி கொடுத்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை மக்களுக்கு உறுதிமொழியை கூட்டுக்கணக்கான உறுதிமொழி தூக்கி கொடுத்துட்டார் இல்லையா. அவன் ஆட்டை கொடுத்துட்டு அவன் பைசா வாங்கிட்டு கல்லா கட்டிக்கிட்டு அவன் போயிட்டான், ஓடி போயிட்டான், பீகாருக்கு ஓடி போயிட்டான். அவன் போய் அங்கே பீகாரில் வீணா போயிட்டான். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் அந்த பிரசாந்த் கிஷோர். அந்த வீணா போனவனால தான் டிஎம்கே வீணா போச்சுது. அளவோடு வாக்குறுதிகளை கொடுத்து 10 வாக்குறுதி கொடுத்து மிகப்பெரிய வாக்குறுதிகள் கொடுத்து மக்கள் மனதை இடம் பிடிச்சி வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா, டிஎம்கே அதை நிறைவேற்றி இருந்தாங்கன்னா திரும்ப இந்த எலெக்ஷனில் வந்து டஃப் காம்படிஷனாவது கொடுத்துருப்பாங்க. நிர்வாகத்துறை வந்து அதிகாரிகள் கையில் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. குடும்பத்தினுடைய ஆட்சி மையங்களாக எம்ஜிஆர் இருக்கும்போது இல்லை, கலைஞர் இருக்கும்போது ஆட்சி மையங்கள் வந்து ஒரே ஆள் கையில், முதலமைச்சர் கையில் மட்டும்தான் ஆட்சி மையம் இருக்கும், ஆட்சி அதிகாரம் இருக்கும். முதலமைச்சர் கையில் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் அதிகாரிகள் கையிலும் குடும்பத்தின் பல்வேறு ஆட்சி மையங்களாகவும் இருந்தது. இது பல்வேறு காரணங்கள் இவர்கள் செய்த தவறுகளுக்கான தண்டனை தான் இந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு மக்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை விட இளைஞர்களுடைய மனநிலை, இளைஞர்கள் இந்த ஆந்திரா கம்பெனி வந்து இந்த எலெக்ஷனில் வந்து அதிமுகவுக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற எண்ணத்தில் வந்து மிகப்பெரிய கொள்கை ஃபார்முலாக்கள், பிளான்கள், ஸ்கீம்ஸு, ஸ்ட்ராட்டஜிகளோட வந்து விளக்கும் போது ஒரு 10% 15% இளைஞர்கள் வந்து ஓட்டு போடாமலே இருக்காங்க. இது வரைக்கும் ஓட்டு போடாமல் இருந்தது அவங்க புதுசாக ஓட்டு போட போகிறாங்க, முழுக்க டிவிகேக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க என்பதை தெளிவாக தான் சொல்லியிருந்தது. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. ஆக இவர்கள் செய்த தவறுகளுக்கு இந்த தண்டனை தான் இந்த தேர்தலில் வந்து மக்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மக்கள் சக்தி மகத்தான சக்தி, இளைஞர் சக்தி எல்லாவற்றுக்கும் பெரிய சக்தி. இளைஞர்கள் விழிப்புணர்வு பெற்றிருக்காங்க. பணமழை பொழிஞ்சாரும் பணத்தை வாரி கொடுத்தாலும் பணத்தை பெற்றுக்கொண்டவர்களும் மனசாட்சியோட ஓட்டு போட்டுக்கிறாங்க. அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன் வந்து ஒரு புத்திமதி, கட்சிகளுக்கு வந்து புத்தி போட்டி இருக்கிறது. பணத்தால் வெல்ல முடியாது, அதிகார பணத்தால் வெல்ல முடியாது, சூழ்ச்சிகளால் வெல்ல முடியாது, ஏமாற்று வித்தைகளால் வெல்ல முடியாது. அப்படிங்கிறது வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ஐயா, அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது பற்றி உங்கள் கருத்து என்ன? டிவிகேவுடைய அலையில், விஜயனுடைய பெரும் அலையில் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில் ஏடிஎம்கேக்கு வெற்றியை பெற்று, அதுதான் சாதனை. எடப்பாடி பழனிசாமியுடைய தனிப்பட்ட ஒரு தலைவனுடைய மாபெரும் சாதனைன்னு தான் நான் கருதுகிறேன். அது மட்டும் இல்லை, டிஎம்கேனுடைய மிகப்பெரிய பண பலம். எல்லா பத்திரிகையும் எழுதிட்டாங்க, பணமழை கொட்டுச்சு. போன தேர்தலுக்கு கொடுத்த மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு டிஎம்கே வந்து பணம் கொடுத்தாங்க வாக்காளர்களுக்கு. அப்படிங்கிறது எல்லா பத்திரிகைகள் ஊடகங்களையும் வந்துருச்சு, எல்லாருக்கும் உலகம் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அந்த பணபலத்தை தாண்டி அரசாங்க அதிகாரிகளை, ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகத்தையும், மாநில நிர்வாகத்தையும், போலீஸ் அதிகாரிகளையும், போலீஸ் நிர்வாகத்தையும் முழுமையாக டிஎம்கே வந்து இந்த தேர்தலில் வந்து உபயோகப்படுத்தினாங்க. அதிகார பலத்தை முழுமையாக உபயோகப்படுத்தினாங்க. ஆக டிஎம்கே வந்து அவருடைய வெறும் விற்பனராக இருக்கக்கூடிய டிஎம்கேக்கு வந்து அரசியல் விற்பனராகவும், அரசியல் சூழ்ச்சிகளை பண்ணக்கூடியதாகவும், அரசியலுக்கு வந்து அவருக்கு சூத்திரதாரியாக இருக்கார் இல்லையா ஐயா ஸ்டாலினுடைய மருமகன், அவருடைய சூழ்ச்சிகளையும் தாண்டி டிஎம்கேனுடைய பணபலம், அதிகார பலம், அவர் சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் வந்து சட்டமன்ற தொகுதிகளில் வந்து வெற்றி பெறும் சூழ்நிலை ஏற்பட்டு, சரி. 3வதாக பார்க்க போனால் உள்கட்சியில் அவ்வளோ பிரச்சனை. உள்கட்சியில் வந்து எத்தனை பேர் கட்சிக்கு உள்ளே இருந்துட்டு எவ்வளோ பேர் பிரச்சனை பண்ணாங்க. சீனியர் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சீனியர் லீடர்கள் வந்து நிறைய பேர் வந்து எடப்பாடியின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. இதில் வந்து நம்ம ஜெயிக்கவே மாட்டோம், ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிருவோங்கிற ஒரு மனநிலையில் இருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து அரவணைச்சி கட்சி விட்டு வெளியே போய் எடப்பாடி அறியாமலும் ஏடிஎம்கே வந்து தினந்தோறும் அவங்களை பற்றி வசைபாடி தூற்றி அவர் கெட்ட செய்திகளை வெளியிட்டு, தவறான செய்திகளை வெளியிட்டு ஏடிஎம்கே வந்து அழிப்பதற்கு, ஏடிஎம் பலத்தை குறைப்பதற்கு, எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் செய்வதற்கு எத்தனையோ தலைவர்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தமிழக மக்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா செய்தி ஊடகங்களுக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமியை இல்லாமல் பண்ணுறதுக்கு இல்லாமல் பண்ணால் ஏடிஎம்கே இல்லாமல் பண்ணுறது தான், 2 ஒன்று தான். இன்றைக்கி ஏடிஎம்கே தான் எடப்பாடி பழனிசாமி தான் ஏடிஎம்கே ஆயிடுச்சு. இந்த எலெக்ஷன் மூலமாக ஒரு விஷயம் உறுதியாக இருக்கிறது. ஏடிஎம்கே தான் எடப்பாடி பழனிசாமி தான் ஏடிஎம்கேங்கிறது தெல்ல தெளிவாக உறுதியாகிவிட்டது. இனிமே
ஒட்டுமொத்த ஏடிஎம்கேவும் ஒட்டுமொத்த ஏடிஎம்கே தலைவர்களும் சீனியர் தலைவர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் ஒட்டுமொத்தமாக இனிமே கண்டிப்பாக எடப்பாடியார் பின்னாடி முழு மனதோடு நிற்பாங்க. ஆக உள்கட்சி பிரச்சனை, கட்சி விட்டு வெளியே போனவங்க தலைவர்களால் ஏற்பட்ட சேதாரங்கள், வேதனைகள், அதையெல்லாம் தாண்டி அதிமுகங்கிற ஆலமரத்தை என்னைக்கு அழியாது, இது நிற்கும், திரும்ப நாங்கள் வருவோம், திரும்ப ஆட்சியில் அமர்வோம்னு இன்னைக்கு ஒரு செய்தி கொடுத்துருக்காரு தமிழக மக்களுக்கு. ஸோ இது ஒரு வரலாற்று சாதனை. தனிப்பட்ட தலைவனாக இது மாதிரி எல்லா முனைகளிலும் தாக்குதல்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது மட்டும் இல்லை, தமிழகத்துக்குள்ள கூட பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தால் கூட அவர்களுக்கு பணிந்து போகாமல், விட்டு கொடுத்து போகாமல், அதிமுகவினுடைய நலனை முன்னிறுத்தி, தமிழ்நாட்டு மக்களுடைய மலனை முன்னிறுத்தி, சிறுபான்மை மக்களுடைய மலனை முன்னிறுத்தி நான் பிஜேபி பக்கம் சாய்ந்திடலை, பிஜேபி ஆள் கிடையாதுங்கிறத சிறுபான்மை மக்களுக்கு, கிறித்துவ மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு எடுத்துக்காட்டி இந்த எலெக்ஷனில் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தைகள், கூட்டணி அமைஞ்சது போனது வந்தது எல்லாத்தையும், அமித்ஷா வந்தது போனது, மோடி வந்தது போனது, கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, இப்படி எல்லாவற்றையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபி பக்கம் நிற்கலை, அவங்க சொல்ல கேட்கல, அவங்களுக்கு அடிமையாக இல்லை, இவர் தான் சாதிச்சிருக்காரு, இவர் நினைத்தது தான் சாதிச்சிருக்கிறாங்கிறது சிறுபான்மை மக்களுக்கே புரிகிற மாதிரி பண்ணிட்டாரு. அவங்க கூட தான் இருக்கிறேன், தமிழ்நாட்டு மக்களோட தான் இருக்கிறேன், நான் பிஜேபி கூட இல்லைங்கிறத இந்த எலெக்ஷனுடைய நடைமுறையில் நடந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் பார்க்கும்போது முழுக்க தமிழ்நாட்டு மக்களோட எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, சிறுபான்மை மக்களோட எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருங்கிறத தெக்க தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார். அப்படி அதன் மூலமாகவும் பெரிய சாதனை படைத்து ஏடிஎம்கே என்னைக்கும் நிலைச்சு நீக்கும், மீண்டும் வருவோங்கிறத எடுத்து காமிச்சிருக்கிறாரு. இது எல்லாற்றையும் விட பெரிய சாதனை. ஆக நம்ம முதல்ல இந்த சட்டமன்றத்தில் ஆட்ட நாயகன் இவர் தான். எப்படி ஆயினும் நல்லது நடந்திருக்குது, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்னு விஜய் ஒவ்வொரு பிரச்சார முறையிலும் கடைசியில் சொன்னார். அதே மாதிரி நல்லதே நடந்திருக்குது, அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்குது. டிவிகே வாழ்க, விஜய் வாழ்க, தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி பெற்றதாக இருக்கணும், டிவிகே வெற்றி பெற்றதாக, அதை நோக்கி தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி பெற்றதாகவே எடுத்துக்கொண்டு அதனை நோக்கிய பயணத்தை விஜய் தொடர்வார் என்று நாம் எல்லோரும் நம்புவோம். நல்லதே நடக்கட்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு வெற்றி நிச்சயம்.